ஆசீர்வாதமும் என்ற தலைப்புல 3 விதமான காரியத்தை நம்ம பார்த்தோம். கவனிங்க, என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஜனங்களே, ஒரு திட்டத்தை, ஒரு புதிய செய்தியை தேவன் கொண்டு வந்தார். பரிசுத்தர் சொன்னார், கீழ்ப்படிதலில் உள்ள ஆசீர்வாதம். ஆமென். கீழ்ப்படிதலும் ஆசீர்வாதம். அது அவரெல்லாம் கீழ்ப்படிதல் நிமித்தமாய் உன் சன்னதி வானத்து நட்சத்திரங்களை போல விரட்டப்படுவேன் அப்படின்னு சொன்னவர் செய்யாமல் விட்டாரோ அதை செய்து நிறைவேற்றி வச்சிருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்து பாதான் அராமுக்கு போகும்போதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பரதேசியாய் ஒரு கல்லை எடுத்து தலை வச்சு படுத்த அந்த பூமி அவருக்கு சொந்தமானது. இரண்டாவது, தேவனாகி கர்த்தரை பார்க்க ஒரு அனுபவம் உண்டானது. அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும் பொழுது சொத்துக்களுக்கு அதிபதிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். மாத்திரமல்ல, தேவனை பார்த்தார். ஆமென். அந்த இடத்துக்கு இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அவர் பெயர் வைத்தார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஏணியில தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்துச்சு. அந்த ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் இருந்துச்சு. ஆமென். அதுல ஒரு நுனி வானத்தை எட்டிருந்துச்சு, ஒரு நுனி பூமியில இருந்துச்சு. அந்த வானத்தின் நுனியே அவர் பார்க்கும் பொழுது அந்த ஏணிக்கு மேலாய் கர்த்தருடைய தேவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்? நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் கேட்டார். மூன்றாவது ஆசீர்வதிக்கப்படும் போது யாத்திராகமம் 24:7 உடன்படிக்கையின் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படுகிறது. ஆமென். உடன்படிக்கையின் ரத்தம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம மேல இருக்கிறது சொல்லி 3 விதமான கீழ்ப்படிதலும் அதன் மேல் உண்டாகிற அதற்குள் உண்டாகிற ஆசீர்வாதத்தை போன வாரம் தியானிச்சோம். ஏன் நான் சொல்றேன், அநேக போன வாரம் வரல, அதனால இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது நீங்க புரிஞ்சுக்கணும், கீழ்ப்படிதல் என்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. ஒரு ரகசியம். ஆமென். இன்னைக்கு கீழ்ப்படியாதனாலதான் அன்னைக்கு லூசியப்பரும் அவன் கூட்டம் என்ன செஞ்சாங்க? நரகத்துல தள்ளப்பட்டார்கள். சரிங்களா? அந்த கால சங்கிலியில கட்டப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவனுடைய அழகு உரிந்து கொள்ளப்படுது. ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அவனுடைய ஆஸ்தி உரிந்து கொள்ளப்படுது. அவனுடைய மேன்மை பறிக்கப்பட்டது. அவன் கேருபாய் இருந்தான். ஆமென். கேருபாய் இருந்தான். தேவனை முகமுகமாய் பார்த்து அவரை துதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விலையேறப்பட்ட ஒரு கிருபையை லூசியவர் பெற்றுக் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள கற்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவனாய் இருந்தான். தன்னுடைய சிறகால தன் கால்களையும் தன் சிறகால தன் முகத்தையும் மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் அவன் கீழ்ப்படியாத நிமித்தமாய் அகால பாதாளத்தில் தள்ளுவனாய் போனான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கீழ்ப்படியாத பொழுது அவனுடைய உடனாளிகளாய் அவனோட சாத்தானுடைய பங்காளிகளை நம்ம மாறுகிறோம். அவனால் வருகிற சாபத்தையும், சாத்தானால் வருகிற தரித்திரத்தையும், சாத்தான் கொண்டு வருகிற வியாதியும், சாத்தான் கொண்டு வருகிற வேதனையும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஜனங்களாய் நம்ம மாறி போய் விடுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் சிலுவையின் மரணம், சிலுவையின் மட்டும், மரண பருந்தியை மட்டும் தன்னை தாழ்த்தினார். அது நிமித்தமாய் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் சொன்னார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய விருப்பம் போல அல்ல, உம் சித்தம் போல் நடத்தும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தினார். அது நிமித்தமா இன்னைக்கு நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விலையேறப்பட்ட அந்த மகிமையை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். கீழ்ப்படிவுதான் ஆசீர்வாதம். ஆமென். ஊழியத்தில் நம்ம சொல்றது, நமக்கு இந்த ஜபம் இருக்குது, கீழ்ப்படிவது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு உபவாசம் போட்டிருக்குது, அதுல நம்ம கீழ்ப்படிந்து பங்கு பெறுவது ஆசீர்வாதம். சபையில இந்த விதமான காரியங்கள் இருக்குது, சுவிசேஷ கூட்டங்கள் இருக்குது, சுவிசேஷ வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் கீழ்ப்படியாமல் இது எனக்கு சொந்தமானதா, இது எனக்குரிய, நானே இதுக்கு கீழ்ப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடி நம்ம என்ன செய்கிறோம்? தவிர்க்கப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமும் போதும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு உரிமையா, எவ்வளவு சுதந்திரமா, எவ்வளவு மென்மையா, எவ்வளவு கிருபையா இந்த வார்த்தை உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவ ஜனமே, இதோ இன்று
26ஆம் வசனத்துல முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். அப்ப நன்றாய் நமக்கு தெரிகிறது, நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை எதிர்க்கும் பொழுது நமக்கு சாபம். இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு ட்ரைனிங் பண்றாங்க. ஒரு நாய்க்கு ஒரு ட்ரைனர் சொல்றாங்க இல்லைங்களா? ட்ரைன் பண்ணும் பொழுது அவரோட கருத்துல சில ஆகாரங்கள் வச்சிருப்பாங்க, சில மாംസ துண்டுகள் வச்சிருப்பாங்க. அதை அவங்க காமிப்பாங்க, அதை சொல்லுவாங்க, இது நீ இப்படி செய் அப்படின்னு. அந்த நாய் செய்யும் போது உடனே அதுக்கு என்ன செய்வாங்க? வெகுமதியை கொடுத்திருப்பாங்க. அதே கையில ஒரு தடியை வச்சிருப்பாங்க அந்த ட்ரைனர். நீங்க பார்த்திருக்கீங்களா? தடியை வச்சிருப்பாங்க. அதை அவன் சொல்லி அந்த வார்த்தைக்கு அந்த நாய் கீழ்ப்படினா என்ன செய்யும்? அந்த நாய்க்கு அடி, வேதனை, வலி உண்டாகும் இல்லைங்களா? அது சாபத்தை குறிக்கிறது அல்லவா? அதே காலங்களில் என்ன வச்சிருக்கிறாங்க? மாംസ துண்டுகள் வச்சிருப்பாங்க, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் வச்சிருப்பாங்க, ஆகாரம் வச்சிருப்பாங்க. அந்த நாய் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த ட்ரைனர் சொல்லும்போது கீழ்ப்படியும் போது அது அந்த காரியத்தை அது நடப்பிக்கும் போது அதுக்கு வெகுமதி கொடுக்கப்படுகிறது, பாராட்டும் கிடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வெரி குட், வெரி குட் அப்படின்னு சொல்லி அதை தழுவி கொடுக்கிற காரியத்தை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? நாயை தழுவி கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அது கீழ்ப்படியாத போது அடி உழுகிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய காலத்துல கோலும் உண்டு, தடியும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. கோல் நம்மை கண்டிப்பதற்கு, தடி நம்மை போஷிப்பதற்கு. உங்களுக்கு ஒரு மேய்ப்பனுடைய கருத்துல ரெண்டு காரியம் இருக்கும், ஒன்று கோல், ஒன்று தடி. தடி என்பது அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது அடி விழுகும், வலி விலைக்கு போகும்போது அடி விழுகும். அவர் காட்டுகளை எடுத்து விட்டு வேறு இடத்துல போய் மேயும் பொழுது அடி விழுகும். அந்த கோல் என்பது உயரத்திலே காணப்படுகிற கொழுமையான செழிப்பான செடிகளை, செழுமையான ஆகாரத்தை அவைகளுக்கு பறித்து கொடுக்கும்படியா அது கொடுக்கப்படும். அதே சமயத்துல கீழ்ப்படியும் பொழுது முதுகிலே வைத்து சுமக்கப்படும், தோல் மேல வைத்து சுமக்கப்படும். கீழ்ப்படியாத போது அந்த கோல் வன்மையாய் கடினமாய் என்ன செய்யும்? தண்டிக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 27ஆம் வசனத்துல இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாரோ ஒருவருடைய கற்பனைகளை அல்ல, யாரோ ஒரு சொன்ன காரியங்கள் அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு, நம்முடைய குலதெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு, நம்மை உருவாக்குற தேவனுக்கு, நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவருக்கு, ரத்தமெல்லாம் சிந்தி நம்ம மீட்டெடுத்தவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதம். அப்ப 26ஆம் வசனத்துல இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இதுல எதுல உங்க பங்கு இருக்குதுன்றது உங்களுடைய கிரியினால்தான் அதை என்ன செய்யணும்? காட்டப்படும். அப்போ நம் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். பரிசுத்தத்திலே நாம் நிலை பெற்றிருக்க வேண்டியது அவசியம். உத்தமத்திலே, நீதியிலே உண்மையா இருப்பது அவசியம். அங்க கீழே 28ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றினால் சாபமும் வரும். அல்லேலூயா. சாபம் வியாதியை கொண்டு வரும், வியாதி மரணத்தை கொண்டு வரும், மரணம் நியாயத்திற்கு கொண்டு வரும், நியாயத்திற்கு அகால பாதாளத்தை. கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும். ஆசீர்வாதம் மகிமையான வாழ்க்கை கொள்ளும். மகிமையான வாழ்க்கை தேவனை நமக்கு காட்டும், முக பிரகாசத்துல வாழ வைக்கும். இன்னைக்கு ஏன் பிசாசு போராடும்? இன்னைக்கு ஏன் கீழ்ப்படிய கடினமான விதத்தை கொடுக்கிறான்? நமக்கு தேவனாகி கர்த்தர் சதையான விதத்தை உண்டு பண்ணார். ஆமே. அவர் கல்லான விதத்தை என்ன செய்யல? உண்டு பண்ணல. ஏன் இன்னைக்கு நம்ம இறுதியும் கடினமாய் மாறுகிறது? ஏன் இன்னைக்கு நமக்கு வணங்க கருத்துல ஜனங்களுக்கு சில பெயர் பெற்று இருக்கிறோம் என்று சொன்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவதில்லை. நம்ம கீழ்ப்படிவது கட்டாயம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருந்தாங்க. அவர் சகல காரியத்தில் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சு மாதிரியை வைத்து போனாங்க. ஆமே. அவர் கீழ்ப்படியாதவரா, அடங்காதவரா இந்த உலகத்தில் அவர் என்ன செய்யவில்லை, சுற்றி திரியவில்லை. அவர் கீழ்ப்படிந்தவராய், அடங்கினவராய், நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அது நிமித்தமாய் அநேகர் ஆறுதலையும், அது நிமித்தமா அநேகர் மேன்மையும், அது நிமித்தமா அநேகர் ஆசீர்வாதத்தையும், அது நிமித்தமா அநேகர் ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். அதே போல இன்னைக்கு நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ள நீங்க வாழும்போது
உங்க நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதத்தையும், உங்க நிமித்தமாய் அநேக சுகத்தையும், உங்க நிமித்தமாய் அநேக பலனையும், உங்க நிமித்தமாய் அநேக ஆரோக்கியத்தையும், உங்க நிமித்தமாய் அநேக விடுதலையும் பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. அதே விதத்தில் நம்ம கீழ்ப்படியாம போகும்போது உங்க நிமித்தமாய் இந்த பூமி சபிக்கப்படும். உங்க நிமித்தமாய் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு வியாதி வரும். உங்க நிமித்தமா உன் குடும்பம் அழிந்து போவார்கள். உன் பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறவர்களாய் மாறி போவார். ஆனால் அதே தேவனாகி கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உன் பிள்ளைகள் ராஜாக்களாய் இந்த பூமியில வாழ்வார். உன் பிள்ளைகள் அநேகரை போஷிக்கக்கூடிய பலன் மிகுந்த பிள்ளைகளா மாறுவார். ஆகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும். அது மாத்திரமல்ல, நாம் கீழ்ப்படிவதனால இந்த உலகத்துடைய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நாம் கீழ்ப்படியும் பொழுது உன்னத தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நித்திய காலமாய் அவலோக ராஜாவுக்கு முன்பாக வாழக்கூடிய வாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் ஆளுமை செய்யக்கூடிய ஆட்சியுடைய அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்து கொள்வோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தைக்கு, மனுஷனுக்கு அல்ல, மனுஷ செயல்பாடுகளுக்கு அல்ல, மனுஷன் உருவாக்கின விக்கிரகத்துக்கு அல்ல, மனுஷன் வச்சிருக்கிற கயிறுக்கு அல்ல, மனுஷன் படைச்ச படைப்புகளுக்கு அல்ல, உங்களையும் என்னையும் படைச்ச தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிவது ஆசை. நாம் எது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கற்பனைகள், அதான் நான் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமும். அப்போ தேவனுடைய கற்பனைகள் விருதாவாய் வரல. தேவனுடைய ஒவ்வொரு கற்பனையும் நம்மை வாழ வைப்பதற்காக, தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் நம்மை உயர்த்துவதற்காக, தேவனுடைய ஒவ்வொரு கற்பனைகளும் நீதியும் பரிசுத்தையும் நியாயத்தையும் உண்டாக்கும்படியால் அவர் நமக்காக தான் கற்பனைகள் வைத்தார். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்குன்னு ஒரு கற்பனை தேவையே இல்லை. அவரை பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஒரு கட்டளைகள் அவசியம் இல்லை. நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு, நாம் வாழ்விலே நல்ல இடத்துல சிறப்பான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நேர்த்தியான இடத்துல பங்கு வகிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அது நம்ம கேள்விப்படும்போது நமக்கு ஆசீர்வாதம். வாசிங்கள் யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமே. யோசுவா 24:24. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகி கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். 25. அந்தபடி யோசுவா அந்நாளிலே சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினான். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகிலே இருந்த கர்வாலி மரத்திலே நாட்டி. ஆமென், அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிற நன்றாய் கவனிங்கள். இந்த 24ஆம் வசனத்துல ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து, அல்லேலூயா, அப்படின்னா அவருக்கு மாத்திரம் ஆராதனை செலுத்தி அவருடைய சத்தத்திற்கே செய்வோம், கீழ்ப்படிவோம் என்றார்கள். அவருடைய சத்தம் தான் இந்த வேதம், அவருடைய சத்தம் தான் இந்த வேதம். வேத வார்த்தை ஆத்துமாவை என்ன செய்யுமாமா, உயிர்ப்பிக்கும். வேத வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய சத்தம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அன்னைக்கு தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம். நிர்வாணிகள் என்று சொன்னால் மகிமையை இழந்து இருக்கிறோம், தேவ பிரசனத்தை இழந்து இருக்கிறோம், எப்படி அவரை பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் தோட்டத்திலே ஒளிந்து கொண்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த மகிமுள்ள தேவனை மகிமையற்றவர்களாய் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்படி பார்ப்போம் என்று சொன்னால் மடிந்து போவோம். அதனால்தான் நம்ம மோசேக்கு கர்த்தர் சொன்னார், முகத்தை பார்க்கிற உயிரோடு கூட இருக்க முடியாதாப்பா, நான் கடந்து போகிறேன், முதுகை என்ன செய் நீ பார் அப்படின்னு சொன்னாரு. தன்னுடைய கரத்தினாலே அந்த கண்மலை வெடுப்பிலே வைத்து என்ன செஞ்சார், மோசையை மறைத்துக் கொண்டா. அவர் கடந்து போகும்போது ஒரு முகத்தை பார்த்தா, அவருடைய முகத்தை பார்த்த மோசையுடைய முகத்தை சாதாரணமான ஜனங்கள் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாய் மாறிவிட்டது.
மகிமை இழந்தது நிமித்தமாய் ஆதாமும் ஏவாளும் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுதும் அவருடைய சத்தம் அவர்களை நோக்கி வந்தது, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? ஆதாம் சொன்ன பதில் தெரியுமா? நாங்கள் மகிமை இழந்தபடினாலே உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது நிமித்தமா எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. பிசாசுக்கு கீழ்ப்படுது, பிசாசுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமா எவ்வளவு பெரிய இழப்பு. அந்த மகிமையான தேவ பிரசவத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள், ஜீவனுள்ள இடத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள், அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள போக முடியாதபடி தள்ளப்பட்டார்கள். அங்க போகிற வழியை தேவனாகிய கர்த்தர் அடைத்து அதற்கு காவலை செஞ்சார், வைத்தார், ஏற்படுத்தினார். ஆகவே பிரியமானவர்களே, இதை உணர்ந்து இந்த ஜனங்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க? ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே செவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது ஆசீர்வாதம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது உயர்வு, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது ஆயுஷ் நாட்கள் பெருகுகிறது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகிறார். மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான சன்னதி பூமியிலே நீடித்த நாட்கள் என்ன செய்யும்? நிலை பெற்று ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும். இதே ஒரு வேலை கீழ்ப்படியாகும் பொழுது எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு தேவனாகி கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர் வார்த்தைக்கு எரிக்கோ ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. அன்னைக்கு அம்மோன் புத்திரர் கீழ்ப்படியவில்லை. அது நிமித்தம் எவ்வளவு சாபமான காரியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் நம்ம பார்க்கிறோம். எரிக்கோ அன்னைக்கு சமைக்கப்பட்ட ஒரு நகரமாய் மாறி போனது. ஒருவேளை அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொன்னால் ஜனங்களோட சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி, நாங்கள் உங்களுக்கு வழிவிடுகிறோம், நீங்கள் கடந்து போங்கள், உங்களுக்கு முன்பதாக எங்க பட்டணத்தை நாங்கள் என்ன செய்து கொடுக்கிறோம், திறந்து கொடுக்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த எரிக்கோ நகரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரமாய் மாறி இருக்கும். ஆனால் கீழ்ப்படியாத நிமித்தமாய் சபிக்கப்பட்ட பூமியாய் மாறி போனது. யோசுவா சொல்லுகிறார், எரிக்கோல ஒரு வீடு கட்ட அஸ்திபாரம் தோணும் பொழுது முதல் வேலை என்ன செய்ய வேண்டும்? சாக இலக்க கொடுக்க வேண்டும். அவன் நிறைவாசலை வைக்கும் போது தன்னுடைய இரண்டாவது குமாரனை சாக கொடுக்க வேண்டும். இது சபிக்கப்பட்ட பூமி என்று சொல்லப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களை, ஏன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் நம்ம இன்னைக்கு கீழ்ப்படிந்து பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். கீழ்ப்படியும் போது மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15:29 வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படுகிறோம், ஆட்டுக்கடாக்களுடைய கொழுப்பை பார்க்கிறோம், ரத்தத்தை பார்க்கிறோம், செவி கொடுத்ததுவே உத்தமம். அல்லேலூயா. ஆமென். தேவனாகி கர்த்தர் சாமுவேலிடத்திலே சவுலை கண்டிக்க முடியாத வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அதனால அவருடைய ஆட்சி பறிபோனது. தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியல, அதனால உன்னோட உத்தமனா இருக்கிற உன்னுடைய அடியானுக்கு, உன்னுடைய வேலைக்காரனுக்கு தேவனுடைய சிங்காசனத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்துட்டார். அல்லேலூயா. தாவீது சவுலுக்கு எஜமான் கிடையாது, இல்ல, ஆயுததாரியா இருந்தவரு, வேலைக்காரனா இருந்தவரு. அதனால தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சீங்கன்னா அங்க சொல்லப்படும், நீ உண்மையா இல்ல, அதனால உன்னை பாதிக்கிற உத்தமனா இருக்கிற உன்னுடைய வேலைக்காரனுக்கு உன்னுடைய சிங்காசனத்தை என்ன செஞ்சிட்டாரு? கர்த்தரு கொடுத்துட்டாரு. அதனால கீழ்ப்படுதலை பார்க்கிறோம். தேவனுக்கு சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படியாம காணிக்கை செலுத்த என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? பலி செலுத்தி என்ன பிரயோஜனம்? நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர்னு சொல்லி உதவிகளின் காலியாக சோத்திர பலிகளை செலுத்தி என்ன பிரயோஜனம்? என்று சொல்வார். அதனால போகுமா? சோத்திர பலி தேவனை மகிமைப்படுத்துமா? நம்முடைய காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லேலூயா. கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். ஆமென். கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். ஆகவே நம்முடைய தேவன் பலிகள் மேல பறந்து வருகிறவர் அல்ல, காணிக்கை மேல பிரியப்படுகிறவர் அல்ல, நம்முடைய தேவன் அபகரிக்கிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நிலத்தையும் ரத்தத்தையும் அவர் சாப்பிட்டு திருப்தி அடைகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார்.
அல்லேலூயா. அதான் சங்கீதத்தில் சொல்லப்படுது, 97 சங்கீதத்துல, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் ஆராரோ, காதையும் கண்ணை உண்டாக்கினவர் பார்க்கிறார் கேட்கிறார். 97 எனக்கு பிரியமானவர்களை நாம் கீழ்ப்படிய வந்தது அவசியம். சகலமும் அவரிடத்தில் இருக்கிறது. கீழ்ப்படியும் பொழுது, நாம் கீழ்ப்படியும் பொழுது நிலத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ரத்தத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கீழ்ப்படியும் பொழுது தன்னுடைய உத்தமத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய். அதனால ஆண்டுடைய நாம மகிமைக்காக நாம் கீழ்ப்படியை கற்றுக்கொள்வோம். ஏன் இந்த வார்த்தை நம்ம இடத்துல வருகிறது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இது நம்ம இடத்துல வருகிறது? நம்ம எங்கேயோ தேவனுக்கு கீழ்ப்படியல. ஆமென். எங்கேயோ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல. எங்கேயோ கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யல? கீழ்ப்படியல. நம்ம இஷ்டம் போல வாழ்கிறோம். நம்ம இஷ்டம் போல அடங்காதவர்களாக இருக்கிறோம். அது நிமித்தமா இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மத்தேயு 8 அதிகாரம் 27 வசனம், மார்க் 4 அதிகாரம் 41 வசனம், லூக்கா 8 அதிகாரம் 25 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு வாசிங்க. மத்தேயு 8:27 புதிய ஏற்பாட்டிலே கீழ்ப்படிதலை குறித்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை. மத்தேயு 8 அதிகாரம். மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா சொல்லுங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அது நிமித்தமா இயற்கை அவருக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென். நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிவீர்கள் சொன்னால் இந்த உலகம் உங்களுக்கு கீழாய் இருக்கும், இந்த காற்று உங்களுக்கு கீழாய் இருக்கும். கடலை போல கொந்தளிக்கிற பிரச்சனைகள், கடலை போல கொந்தளிக்கிற வேதனைகள், கடலை போல கொந்தளிக்கிற வியாதிகள், கடலை போல கொந்தளிக்கிற கடன் பிரச்சனைகள், கடலை போல கொந்தளித்து வருகிற வேதனையான மனுஷர்கள் உங்களுக்கு கீழே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவரோ அவர் கீழ்ப்படுகிறவர். அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தவர். ஆமென். பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். மார்க் 4:41, லூக்கா 8:25 இதெல்லாம் பார்த்தீங்களா? மனுஷர்கள் என்ன செஞ்சார்களாமா? மனுஷர்கள் என்ன செஞ்சார்களாமா? ஆச்சரியப்பட்டு. அல்லேலூயா. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது உலகம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். அல்லேலூயா. எப்படியா இவங்க இப்படி ஆயிட்டாங்க, எப்படியா இவங்க இப்படி செழிப்பாயிட்டாங்க, எப்படியா இவங்க இவ்வளவு மேன்மை ஆயிட்டாங்க, எப்படியா இவங்க இவ்வளவு சுகம் பெற்றுக் கொண்டாங்க, ஆமென், எப்படியா இவங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாங்க, எப்படியா இவங்க முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்குது என்று சொல்லி மனுஷர்கள் உலகம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். ஆகவே நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு சாப்பாடு எது தெரியுமா? தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற, அவர் சித்தம் செய்வது. எனக்கு யார் தெரியுமா தாய், யார் தெரியுமா சகோதரர்கள்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் என்று சொன்னார். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அல்ல தேவ சித்தம் செய்வதே அவருடைய வாஞ்சியா இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதே அவருக்கு வாஞ்சியா இருந்துச்சு. இன்னைக்கு நாம உலகத்துக்கு கீழ்ப்படுகிறோம். கவனிங்க, இன்னைக்கு நாம மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறோம். இன்னைக்கு நாம வேலைக்கு கீழ்ப்படுகிறோம். இன்னைக்கு நாம பணத்துக்கு கீழ்ப்படுகிறோம். இன்னைக்கு நாம ஆஸ்திகளுக்கு கீழ்ப்படுகிறோம். அதனால தேவ சித்தம் செய்வது நமக்கு தூரமா இருக்கு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? இல்ல, நாம இன்னைக்கு டிவிக்கு கீழ்ப்படுகிறோம். அதனால நாடகம் பார்க்கறது நமக்கு அவசியமா இருக்கு. இன்னைக்கு நாம பொல்லாத காரியங்கள் கீழ்ப்படுகிறோம். அதனால பொல்லாத நோக்கம் நாட்டம் செலுத்துவதற்கு நமக்கு எப்படியா இருக்குது? விருப்பமா இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்று சொன்னா பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தம் செய்வது என் சாப்பாடு, பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய வேலைன்னு சொன்னார். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய வாஞ்சின்னு சொன்னாரு. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிங்க. உலகம் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கும், ஆச்சரியப்பட்டு பார்ப்பார். உங்களுக்கு பாருங்க, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே என்பாங்க. நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உலகம் இயற்கை உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களை எதிர்க்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு மோசே, யோசுவா மோசேக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. அது நிமித்தமாய் மோசேயுடைய ஆசீர்வாதம் அங்க வந்துச்சு. மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் கணத்துல கொஞ்சம் என்ன செய்ய,
யோசுவா கூட நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க என்ன புத்தகத்தை படிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, மோசேயை பார்த்து தேவனாகி கர்த்தர் வானத்தை பூமியை படைச்சவர் சொல்றாரு, உன் கணத்துல மோசே யோசுவாக்கு கொஞ்சம் கொடு. மோசேயே, உன் கணம் ரொம்ப பெருசு, கணம் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, பேர் பெற்றவராக இருக்கிற, அவன் உன் கணத்தை கொஞ்சம் யோசுவாக்கு கொடுன்னு சொன்னாரு. அந்த கணத்து நிமித்தமா தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா நீ உயிரோடு இருக்கிற நாள் அளவும் உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது. ஹல்லேலூயா. எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? மோசேக்கு யோசுவா என்ன செஞ்சாரு? ஆசீர்வாதம் கூட என்ன சரி எதுவும் பார்க்கணும், பிரிவே இல்லை, நீங்கவே இல்லை, தேவனுக்கு கீழ்படுத்தார். மோசே சொல்றாரு, நீ போய் நீதான் அந்த மீதியானுக்கு விரோதமா போர் செய்ப்பான், ஓகே. அமலேக்கு விரோதமா என்ன செய்ய போர் செய்ப்பான், ஓகே. பெலிஸ்தருக்கு விரோதமா போர் செய்ப்பான், ஓகே. போனார். ஹல்லேலூயா. யோசுவா நீ வா என் கூட 40 நாள் என்ன செய்ய போறேன், நான் தேவனோட கூட போறேன், நீங்க தங்கி இரு, நான் மேல போறேன்னு சொல்லி போனார். 40 நாள் மோசே மாத்திரம் இல்ல, யோசுவாவும் என்ன செஞ்சாரு? சீனாய் மலை மேல தங்கி இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தார். அதனால தேவனாகி கர்த்தர் சொன்னார், நீ உயிரோடு இருக்க நாள் அல்லவும் உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? யோசுவா போன இடத்துலலாம் ஜெயம் உண்டாச்சு. யோசுவாவுடைய வார்த்தையை கேட்ட ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி வேதம் வந்திருக்கு. மனுஷனுடைய பேச்சை கேட்ட ஒரு நாள், தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய பேச்சை கேட்ட ஒரு நாள் வேற எங்கேயுமே இல்லையாமா. மனுஷனுடைய பேச்சை கேட்டு 1000 பள்ளத்தாக்கு மேல சூரியனும் கிபியோன் மேல என்ன செஞ்சு சந்திரனும் தரித்து நின்றது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க எழுதுகிறது வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி இருக்கிறார், இப்படி போல ஒரு நாள் இல்லை. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு சூரியனை வானத்தில் நடுவானத்தில் நில்லு, சந்திரனை நடுவானத்தில் நின்று சொன்ன நாள் வேற எங்கேயும் எவ்வளவு பெரிய காரியம் பெற்றீர்களா? கீழ்ப்படியும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இயற்கை தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் யோசுவா, மோசே கீழ்ப்படிந்தார் யோசுவா. இயற்கை அவருக்கு கீழ்ப்படியலையா? இயற்கை அவருக்கு கீழ்ப்படியலையா? சந்திரன் சூரியன் கீழ்ப்படியலையா? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியவில்லையா? இன்னைக்கு நாம் பிதாவுக்கு கீழ்ப்படிவது, இயேசுவுக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக பயந்து நடுங்கி கீழ்ப்படியும் பொழுது இந்த இயற்கை உங்கள் காலுக்கு கீழாக கீழ்ப்படியும். சொல்லுங்க சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். வாசிங்கள் மார்க் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்களை பார்க்கலாம். மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ள ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இங்க 2வது ஆச்சரியம் புதிய ஏற்பாட்டுல. ஆமா, யாரு குறிச்சி? இயேசு கிறிஸ்துவை குறிச்சி ஆச்சரியம். என்ன செய்வாங்க? கணத்து மேல கை வச்சு கண்ணு அங்கிருந்து எடுக்காம அவளா பார்த்து, என்ன ஒரு ஆச்சரியம் இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவனாகி இயேசு கிறிஸ்து செயல்பாடு இருந்துச்சு. ஒரே ஒரு காரணம் தான், தன்னை அனுப்பின பிதாவுக்கு அவர் என்ன செஞ்சாரு? நீங்களும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியும்போது ஜனங்கள், மறுபடியும் நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுவதற்கு நான் வெட்கப்படல. லைவா பார்த்துட்டு இருக்கிறவங்கள நான் மறுபடியும் சொல்றதுக்கு இது வெட்கப்படல. நீங்கள் பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியும், இந்த உலகத்தில் இருக்கிற மாந்திரிக சூனிய வல்லமைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் வலது கரத்தினாலே உயர்த்தினார். என்ன பண்ணுச்சுன்னா, பேதுருவும் அப்போஸ்தலரும் எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். ஆமென். அவரை வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, நீ அந்த நாமத்தை, அந்த பெயரை குறித்து என்ன சொல்றாரு?
இயேசுன்ற பெயரை நீ பேசக்கூடாது. ஒரு நூதனமான உபதேசம், புதிய உபதேசத்தை நீ சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியில எழுப்பி நின்று தேவனாகி இயேசு கிறிஸ்துக்கு அவர் கீழ்ப்படுத்ததுனால அவர் சொல்றாரு, அவர் பயப்படாம சொல்றாரு, மரணம் வந்தாலும் பயம் இல்லை எனக்கு, வேதனை வந்தாலும் பயம் இல்லை, அடிச்சாலும் பயம் இல்லை, என்னை துன்பப்படுத்தினாலும் பயம் இல்லை, என்னை கொடுமைப்படுத்தினாலும் பயம் இல்லை. நான் மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம், கட்டாயம். ஆமே, அது கட்டாயம். ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும், பிரசங்கிக்க முடியும், எழுப்புதல் வரும். அல்லேலூயா. உங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வச்சாங்க. பாருங்க, நம்ம ஆசிரியத்தை பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோமே. கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்க, திருப்பி வாசிங்க. கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கீழ்ப்படிந்த ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசம் உண்டாச்சு தெரியுங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமா. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமா அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்துச்சு. காணப்படாத நிச்சயமும் நம்பப்படுகிற உறுதினா என்னது? விசுவாசம். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, கர்த்தரை ஆசீர்வதிப்பார்னு சொன்னாரு. அந்த கீழ்ப்படுதல் நமக்கு இருக்கும் பொழுது நாம் இந்த ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவர் ஒரு பிச்சைக்காரனா இல்ல, அல்லது கூலிக்காரனா அல்ல. அல்லேலூயா. அவர் எது அப்படியே பரதேசியை போல அல்ல, செல்வ சீமானா இருந்தா. அல்லேலூயா. தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறவரா இருந்தா, தேவனோடு கூட பேசுகிறவரா இருந்தா, அவருடைய ஆஸ்தியை பூமியில செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. அவருடைய ஒருவனும் என்ன செய்ய முடியல, எடுத்துக்கொள்ள முடியல. தேவன் போய் நின்றார், ஆபிரகாமுக்கு துரோகம் செய்யாதுன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட ஆபிரகாமுடைய நாம என்ன செய்தோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியும் பொழுது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்தம், நீதி, அமைதி, அதனால வருகிற மேன்மை, அதனால வருகிற உயர்வு, அதனால வருகிற வெளிச்சம், அதனால வருகிற ரட்சிப்பு, அதனால வருகிற நித்திய ஜீவன். நியாயத்தீர்ப்பு இல்லாதபடி இந்த மகிமையான நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறாங்க, மனைவிக்கு கணவன் கீழ்ப்படுகிறாங்க. அது நிமித்தமா அந்த குடும்பம் எப்படியா இருக்குது? ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு கணவனுக்கு விரோதமா மனைவி இருக்குன்றா அந்த வீட்டுல போராட்டமும் வாக்குவாதமும் இல்ல பிரிவினைகள் தான் உண்டாயிருக்கும். இன்னைக்கு ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியும் பொழுது அந்த பிள்ளை பிரியமானவளா மாறி போறா, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா மாறி போறான். என் பிள்ளைய வார்த்தைக்கு என்ன செய்து கீழ்ப்படுது, என் பிள்ளைக்கு நான் நன்மை செய்யணும்னு சொல்லி தன்னோட தகப்பனை இருதையும் ஏங்குகிறது, தன்னோட தாய் இருதையும் ஏங்குகிறது. கீழ்ப்படுகிற பிள்ளைங்க அவன் மம்மியை பார்த்து அம்மாவை பார்த்து எனக்கு இதை செஞ்சு கொடுனா அந்த தாய் என்ன செய்யறாங்க? உடனடியாக அதை செய்வதற்கு என்ன செய்யறாங்க? பிரயாசப்படுறாங்க, செய்து கொடுக்குறாங்க. அதே போலதான் நாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படும் பொழுது கர்த்தருடைய இருதயம் உங்களுக்காக எனக்காக நன்மை செய்ய துடித்துக் கொண்டு அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் செய்தாரு, ஆசீர்வதிக்கிறார். ஒன்றுமில்லாமல் உங்களை தெரிந்து கொண்டார். எல்லாவற்றையும் கொடுக்க அவரு சித்தமல்லவா இருக்கிறார். மாத்திரமல்ல, கடைசியா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கடைசியா எபிரேயர் 6:7. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். எப்படியெனில் அடிக்கடி உங்களிடத்துல வருகிற தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு, ஆமென், நல்ல நிலமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நல்ல நிலமா நீங்க இருக்கிறதுனால அடிக்கடி உங்க மேல பெய்கிற அந்த ஆவியின் மலை, பரிசுத்த ஆவியுடைய அந்த அபிஷேக மலையை நீங்கள் குடித்து உங்களிடத்திலே விதைக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாங்கி அதை முளைப்பித்து நீங்கள் 1க்கு 10
10க்கு 60, 60க்கு 100 பலன் தருகிறதுனால, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கீழ்ப்படியலாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தை என்ன செய்யணும்? சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். வேதவாசத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென். தேவ திட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். தேவன் சொல்லி இருக்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அந்த ஆசீர்வாதத்தோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களை என்னவா ஆக்கும்? ஐஸ்வர்யமா ஆக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். அந்த கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிவோம். உன்னதங்களில் வருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால பூமியில நீதிமானுக்காக நீதியை வெளிச்சம் என்று சொல்லிருக்கலாமா? விதைக்கப்பட்டிருக்குது. ஆமென். பூமியில நம்ம பரதேசியா இருக்க மாட்டாங்க. எங்கன்னா ஒரு நீதிமான் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லுங்க பாக்கலாம். எங்கன்னா ஒரு தேவ மனுஷன் இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அப்படியே சோறு போடுறாங்கன்னு சொல்லி கோயில போய் லைன் இருக்கிறான்னு சொல்லுங்க பாக்கலாம். எங்கன்னா ஒரு நீதிமான போய் எங்கடா கல்யாணம் நடக்கும், எங்கடா சோறு போடுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு யார்கிட்ட லிஸ்ட் எடுத்து சொல்லி கேளுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. மாறாக நீதிமானுடைய வீட்டு வாசல்ல யார் காத்திருப்பாங்க? எப்படா சோறு போடுவாங்க அநேக காத்திருப்பாங்க. அவருக்கு தான் நீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க வீடுல குறைவே இருக்காது. ஆமென். உங்க வீடுல எண்ணெயும் மாவையும் குறைவே இருக்காது. அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வைப்பா, வைத்து வைப்பா. நீங்கள் கீழ்ப்படிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நம்ம அவர் கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான வேளையில நீங்க சொன்ன காரியத்தை இந்த ஜனங்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். கீழ்ப்படுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கனமும் மேன்மையும் உண்டாயிருக்கும். கீழ்ப்படியாம தன்னை முதுகை காட்டும் பொழுது, கீழ்ப்படியாம தன்னை முகத்தை திரும்பிக் கொள்ளும் பொழுது அவர்களை நீ தண்டிக்கிறீர், அவர்களை நீ அடிக்கிறீர், அவர்களை நீ அருவருக்கிறீர், அவர்களை நீ வாந்தி பண்ணி போடுகிறீர். அதே சமயம் கண்ணீரோடு துக்கத்தோடு என்னுடைய ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினோம். என்னுடைய தகப்பனாகிய ஊழியக்காரருக்கு நான் கீழ்ப்படினோம். என் தேவனுக்கு நான் கீழ்ப்படினோம் சொல்லி ஜனங்கள் கீழ்ப்படியும் பொழுது மகாபெரிய செல்வ கிருபையினால நீங்க நிரப்புகிறீங்க. மகாபெரிய செல்வ திரட்சியினால ஜனங்களை நிரப்புறீங்களே. இந்த சீரை பெற்று நாங்கள் பாக்கியவான்களா இருக்கிறோம். ஆகவே நாங்கள் கீழ்பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் பொறுப்பிடும். நாங்கள் கொடுக்கிற தசமபாகங்களை கர்த்தர் பொறுப்பிடும். அந்த ஜனங்களை தயவு செஞ்சு நீங்க வெறுமையா அனுப்பிடாதீங்க. ஹெல்ப் பண்ணி அனுப்புங்க.